வாழை அம்மனை கும்பிடணுங்கிறது இப்போ எதைத்தான் கும்பிடுறதுன்னு எங்களுக்கே ஒரு குழப்பையா போச்சு. அதுதான் ஈஸியாக சொன்னால் ஒரு கைத்துக்கு முருகன் மாதிரி நவபாசம் நவதா சக்கரத்தை கொடுக்க சொல்கிறேன். ஃபினிஷ் முருகன் முடிச்சுட்டாரு, கொப்பனி சுப்பண்ணினாச்சு. அதை அகத்தியருக்கு சிவன் கொடுத்தாரு, போய் அவன் அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லி. அகத்தியர் என்ன தியானத்துக்கு தமிழ் படித்தார், தமிழ் தான் படித்தார். அகத்தியர் தமிழர் படித்தார். ஆனால் ஞானம் சிவன் அவன் மக்கள் சிவன் சொல்கிறாங்க நம்பி கொடுத்தாரு. இவர் என்ன விட்டாரு, அந்த பையன் பிரச்சனை பேசுறாங்க. அகத்தியர் மந்திரம் கொடுப்பாங்க, போக்கர் ஒரு மந்திரம், எவ்ரி மந்திரத்தை சொன்ன அந்த உருத்தரச்சோர் ரெண்டு பேர் அந்த பையன் பேசுனா விருந்தாவனம். இப்போ மண்டபம் வச்சு விருந்தாவனத்துக்கு எல்லா மந்திரத்தையும் சொல்லி சிவனையே அடிக்க போறது போறாரு. சிவனையே கொள்ளலாமா? ஏனென்றால் அப்ப சிவன் அம்பைந்தது ஆரியப்பட. அப்ப அந்த ஆரியருக்கு கொடுத்து அந்த ஆரியத்தை சொத்து அங்க இருக்குது உள்ளுக்கு. அதனாலதான் அந்த பாயால் அப்படி வந்து சிவனுக்கு காலையில பினாங்களை வந்து 450 வெள்ளிக்கு ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஆளுக்கு 30 பேர் வந்துருக்காங்க பினாங்கல். என்ன ஆயிடுச்சுன்னா இந்த காக்காபுஜண்டரோட மந்திரத்தை நம்ம சிவைய சிவைய நம்ம சிவன் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இதை எல்லாம் தியானம் பண்ணுங்க, இது எல்லாம் ஒரே முகமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கண்ணை மூட சொல்லிட்டு இவர் 45 மினிட்ஸ்ல எந்திரிச்சு நடந்துட்டார். ஆள் இருக்குது சபையில, கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காங்க, தியானத்தை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. இது நீங்க தொடர்ந்து 108 குரு போடுங்க அப்படின்னு சொல்லி. 108 குரு போட எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அது குரு போட. ஆனா இன்னைக்கு 108 குரு சக்கரம் திறந்துட்டால் ஒவ்வொரு சக்கரம் வந்து 21 நிமிஷம் கேட்கி 108 தேங்காய் உடஞ்சிடும். மூலாதாரம் அணுக்களை 56 அணு. அது துறந்தா தான் பேசுது. இஃப் யூ நோ ஓப்பன் உங்களுக்கு 108 தினம் 1 மணி நேரத்துக்கு மேலே வரும். துறந்து விட்டால் மூலாதார அணுக்களை இல்லையா அணுவிலையும் ஒன்று சார், அது 56. இது ஸ்வஸ்தான் 52. 108 உடைஞ்சாங்க முடியாது. ஸ்டில் மணிப்புரா சக்கரத்துக்கு வந்து கூடும். தொப்புல உடைக்க குரு 12 நட்சத்திரம், மூலாதாரம் 3 நட்சத்திரம், இழுப்பு 2, ராகு 3, 12 நீங்க கூடணுன்னு தான் நம்ம சக்கரை கண்டுட்டா இங்க ஆரம்பிக்கும். இங்க சுத்த ஆதரவு ரெடியாகும். அப்புறம் அனகாத சக்கரம் இங்க சுத்த முருகல் 7 வர்ணம் இங்க சுத்த தான் இங்க மெதுவாக உன்னுடைய ஆணவம் கண்ணம் வந்து உன்னுக்கு முன் லிங்கம் வைக்க உன்னை அறிய உன்னுடைய மூச்சு ரெடியா குறையும். அப்பதான் லட்சுமி பிள்ளையா சரஸ்வதி லட்சுமி. அப்பதான் லட்சுமி சிவன்கிட்ட ஒன்று ஜோயின் பண்ணிடுவான். ஜோயின் பண்ணி சிவன்கிட்ட போ வாசி காத்துதான் ஆசுரைக்குங்க. லட்சுமியா இருந்தானே, அம்மனா இருந்தானே, பிள்ளையா இருந்தானே, முருகனா இருந்தானே, விஷ்ணுவா இருந்தானே, அவர்கிட்ட கையில சக்கரம் சுத்தி. இப்ப நான் உங்களுக்கு தந்தாலும் முன்னுக்கு ஈசனை வச்சா தான் நீ சக்கரம் சுத்து. அதெல்லாம் நான் துறக்கிறேன். அப்ப ஈசன் மேல அந்த பேரின்பத்தில் இருக்கிறான். பேரின்ப விளைச்சல், பேரின்பத்தில் நான் பேசுகிறேன். அப்ப திருமூலர் வந்து அழகா 26 சுவாசம் கணக்கா வச்சுட்டா சிதம்பரம் ரகசியம் கோழி ஃபினிஷ். சம்பந்தர் போய் மறைஞ்சார் மூலஸ்தானத்துக்கு, அம்மா ஞான பாலம் கொடுத்தார். திருநாவுக்கரசு மறைஞ்சார் மூலாசனத்துக்கு இல்லை. 9 வாசல், கண்ணால போகும், முக்கால போகும், வாயால போகும், தொப்பலால போகும், மலையோடத்தால 9 வாசலை விட்டு உச்சியால போகணும். அதுக்குத்தான் ஞானக்கா நீங்க துறந்து 72 நாடி நீங்க தான் நெத்தி கண்டுக்கு சுத்தினா தான் உள்ளுக்கு உள்நாக்கோட மேல ஒளி இங்க விளைஞ்சு ஒளி இருக்கு. அப்ப இங்க உள்நாக்கு வந்து தீர்த்தம்பலம். அமுதம். நான் அமுதத்தை பேசுறேன். அமுதத்தை பேசி வாங்கிட்டேன். அவங்க கட் ஆல்ரெடி கட் பண்ணி நடக்க முடியாது. ஈஸி நடக்காது. அங்க இங்க இடையில இருக்கிறார். அன்றைக்கு நான் என்ன செய்தேன், ஆன்மீகவாதியை தாக்கவும் இல்லை அடிக்கவும் இல்லை, கையில வச்சதுக்கு மாசத்து இருக்கு. தென் ஆன்மீகவாதியெல்லாம் புத்தகத்தை கொண்டு வந்துட்டீங்க. எவ்வளவு எத்தனை புத்தகம் தந்தீங்க? எல்லாத்தையும் வேண்டி கொடுத்தேன். புத்தகம் தானே முதல் முடிஞ்சது. இப்ப நீங்க இன்னும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறீங்களே. போக்கர் 18 சித்திரையை கூப்பிட்டாரு. தட்சிணாமூர்த்தி தீப்பழங்க. தட்சிணாமூர்த்தி யாரு? சிவன் இல்லை. அகத்தியராரு? சிவன் இல்லை. அப்ப ஈசனுக்கு தெரியும் இன்னும் சிலபஸ் மாண்பும் முடிக்கவில்லை. ஆனா என் கொப்பன் சுப்பன் முருகன் முடிச்சுட்டு வந்தான். முருகனை ஏன் வேலை கொடுத்தான்? வேலை வச்சுக்கொண்டு நின்றா இங்க இருப்பேன். வேலை விட்டா வெள்ளலார் மாதிரி உரி அங்க வந்துடுவேன். அதுக்கு தான் நான் வேலை பிடிச்சு நிற்கிறேன். அவன் முருகன் உபதேசத்தை இல்லறத்துக்கு வச்சாருந்தான் நான் கோயில் வளர்க்கிறேன். சேர சோழ பாண்டியாண்டா. நீங்க என்ன முருகன் என்ன செய்தான்? சிவன் சொத்து என்னன்னு தெரியவில்லை. வாசு அந்த சொத்துல இப்ப இருக்க சொல்றான். இல்லறத்துல மெடிசன் வந்திருக்கிறான் மீண்டும். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் 2 பேரும் வந்தார்கள். அந்த ஆதாம் தானே சிவன். அப்ப ஆதாம்
வயிற்றுல எடுத்து பிள்ளைய சக்தியை படைக்கிறார். இங்க 7 விழா எலும்பு ஆம்பளை இருக்கு, பெண்ணுக்கு 6 விழா எலும்பு படைச்சாச்சு. ஆனா பெண்ணுக்கு தெரியாது, ஆறாமுக்கு மட்டும்தான் ஈசன் சொன்னோம் இந்த பழத்தை சாப்பிடாரு. அப்ப கிறிஸ்தவர் பேசுறாங்க, அந்த பழத்தை சாப்பிடுறாங்க, இந்த பழத்தை போய் அவர் சாப்பிட்டாரு. யார் சாப்பிட்டாரு? சாப்பிடல, பெண்ணுக்குள்ள சைத்தான். அது கடவுள். அந்த சைத்தான் என்ன செஞ்சது? உள்ளுக்குள்ள சைத்தான் இதை சாப்பிட்டா நீ கடவுளாயிருந்து பெண் புத்தி பின்பற்றோட சொன்னோன்னு இவர் நம்பி சாப்பிட்டா தொண்டையை படிச்சுட்டாங்க. அண்டையிலிருந்து ஆணவம் கர்மம் மாயை வந்து கொடுத்தின. அதுக்கு பிறகு இந்த 2 பேர் அதே ஈசன் காட்டுக்கு இருந்துச்சாரு, திருப்பி அந்த சைத்தான வெளியில் எடுத்துட்டார். ஆடாம் தான் சிங்கம். அதே ஆடாமவாள் தான் நீங்களும் சொல்ற ஆடாமவாளும் ஓகே. அதுக்கு முதல் மெண்டர்புறமோட அங்க இருந்தீங்க. அது ஆரியப்பட வருது அடைக்க அம்பைய யாருக்கு ஆதாமுக்கு தான் வந்தான். அப்ப இன்னைக்கு ஆதாம் தான் முஸ்லிம் கிறிஸ்தவ 3 மதத்துக்கும் போது இந்த உபதேசம். மதத்துக்கும் சம்மதம் நான் ஆதாம் ஆதவலோல வந்திருக்கிற நாளைக்கு இருக்கிற பேச்சு. நாளைக்கு மிச்சம் முடிக்க முடியாது. அங்கே நான் பேசவில்லை, நான் சக்கரவர்த்தி துவங்க 10 நிமிஷம் தந்தாலும் 20 நிமிஷம் போயிட்டு. ஆமாமா, அது 20 நிமிஷம் கரெக்ட். 20 நிமிஷம் எல்லாரும் கொடுத்தேன். அப்ப ஈசன் கூட கரெக்டா முடிச்சாரு. ஈசனுக்கு தெரியாது. அவங்க சொல்றாங்க 10 நிமிஷத்துல முடிச்சிடலாமா, 10 நிமிஷம் முடிச்சாரு. அதான் பேச முடியாது. பாலச்சத்திற்கும் தெரிஞ்சிருது. பாலச்சத்திற்கு நல்லவர் என்று சொல்றாரு. இது அகத்தியருக்கு முடிச்சுட்டார். 9 சக்கரங்களையும் கழிந்து போயிட்டார். பேசி வச்சிருக்க கூடாதது அந்த பயணம் தான். உங்களுக்கு அப்புறம் பேசினாங்களே அவனை வச்சிருந்ததால தான் நல்லது. இப்ப அது ஈசன் கொண்டு தான். இப்பதான் நான் எல்லாமே உங்களோட ஒரு மந்திரம் படிச்சிருந்தபடி தான் மூலவரம் போயிட்டு சிவனை கொள்ள போறேன். அப்போ ஒரு ஆள் வச்சு வச்சிருந்தியா அகத்தியர் மந்திரம் எல்லாத்தையும் விட நீ முருகனை போல் நாதம் மூலம் மிந்து நாதத்தை வாசி நான் திறக்கின்றேன். நாதம் மூலம் கோயில் எங்கள் உபதேசத்தை கடைசியா நாதத்தை தியானம் செய்து சரிகை கிரியை யோகம் ஞானம் சரிகை கிரியை ஏன் வச்சாரு? மனிதர்கள் ஒரு திருத்து வழிக்கு கொண்டு வந்தார்கள். தூதர்கள் மெய்தான், முகமது மெய்தான், ஜேசுதார் மெய்தான். ஆனா அங்க இன்னும் சிவலிங்கம் கபாலீஸ்வரன் லிங்கம் எடுக்கவில்லையே. நீங்க 7 தரம் சுத்துறீங்கள், இங்க நாமளும் சுத்துறோம். எல்லாரும் சுத்துற நிப்பாட்டி இருப்போமா? எல்லாரும் சத்து வர நாளைக்கு பேச போறாங்க. சனிக்கிழமை சிலபஸ் முடியுது. கோயில் தலைவர் வர்றார்கள், எல்லாரும் வர்றாங்க. ராயசரி கோயில் வர்றீங்க. ராயராஜன் உங்களை பேச போட்டுருக்கேன். அப்படிங்களா? உங்களை போட்டாச்சு. பார்த்து 3 மணிக்கு வர்றீங்க. வந்து இருந்துட்டு எல்லாம் பார்ப்பீங்க. எல்லாம் நாக்காளி, எல்லாம் தியானம் நாக்காளி போட்டுருக்கு. அன்னைக்கு நாக்காளி வந்ததுக்கு என்ன காரணம் கேட்டுறாங்க சித்தர். அப்போ நான் வரவது நாக்காளி எனக்கு ஒரு மேசை அரேஞ்ச் பண்ணேன். ஆனா நான் என்னதான் குந்தி இருந்த 3 நாளும் அசையாம கல்லு மேல பக்கத்துல இருந்தவர் கேட்கிறாரு, கல்லு மேல இருக்கிறாரு. அப்ப ஓக்கரத்துல 5 வருஷம் இருந்துட்டு புலிகள் சிங்கங்கள் கலைவியல் ஈடுபட்டு, சிங்கம் எல்லாம் கலைவியல் ஈடுபட்டது. என்ன ஈடுபட்ட சிங்கம்? கலைவியல் ஈடுபட்ட சிங்கம் மடியில் படுத்திருக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி விட்டவுடன் ஞானம் பிறந்து அறிவில் அந்த இடத்தை ஒதுக்கிவிட்டு சென்ற ஞானம். நேற்றைக்கு நான் கண்டிச்ச தரவழுக்கின்ற ஞானத்தை தரவழுகின்றேன் பாருங்கள் என்று சொன்னேன். எல்லாரையும் அவருக்கு புரியவில்லை. ஆனால் நான் அங்கிருந்து சூக்கமமா திருவிளையாடல் நடந்திருக்கு தெரியுமோ. ஈசன் வந்து பார்க்கின்றான். மை சொத்தை என்ன செய்து வச்சு பேசுகிறார்கள், என்ன பார்க்கிறார்கள், எல்லாம் சூக்கமமா பார்த்துட்டு போனது. அதுல நீங்க தப்பி விட்டீர்கள். உங்களுக்கு முதலிடம் கிடைச்சிருக்காங்க வந்ததற்கு, வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. உங்களுக்கு தான் முதலிடம் கிடைச்சிருக்கு. நீங்கள் தான் சூக்குமம். அப்ப கணக்கு இருக்கல, அங்க வந்தவர்களுக்கு கணக்கு இருக்கல. இவர்கிட்ட வந்து தீச்சு எடுத்தார்கள், இவருக்கு சுரந்தார்கள். இவர் பக்கத்துல இருந்து சொல்ற பேச மாட்டாரா? இவர் என்ன ஞானத்தை கொடுத்தார். அங்க ஒரு திருவிழா நடந்த உங்களுக்கு தெரியாது. நாளை போடுறேன், எல்லாம் வீடியோ எடுத்து வந்துட்டேன். எல்லாம் பார்த்தா நான் என்னுடைய புறத்தான் நடந்த மாதிரி இருக்கும். இது என்னடா சிவன் வந்து இப்படி எடுத்துட்டு போயிட்டாரு. அங்க வந்து தொங்கல் மூலையில இருக்கிறார். எங்க வந்தவர்? ஆடி வச்சவர். எங்க திருவண்ணாமலையில வந்தவர். அங்கே மூலீஸ்வரர் மேல வந்திருக்கார். அப்ப அங்க சொல்லிவிட்டார், உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, ஈசன் தான் கண்டுபிடிப்பான். இங்க இருந்து மெசேஜ் எடுப்ப நாள் வந்தார். அவரை பற்றி சொன்னேன், கும்பிட்டாரு. ஐயா ஈசனே நீங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஈசன் எனக்கு உபதேசம் லெட்டரை தந்துட்டு போயிருக்கிறாரு, பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்ப நான் கண்ணை மூடிக்கொண்டு கேட்க டெலிவிஷன் வருது, மக்கள் டிவி வருதா, சன் டிவி வருதா, தேர்ட் டெலிவிஷன் தான் வருது. மற்ற டெலிவிஷன் கொடுத்தா போரிங் பண்ணிடுவான். நீ தேர்டலாக கொண்டு என்னுடைய பேட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. அன்றைக்கே சொல்லி பேட்டி கொடுத்து டிவியில போயிட்டு விவாதத்துக்கு இவங்க பேச முதல் நாளே நான் பேசிட்டேன். வாட் ஐட்டம் ஆல்ரெடி சீரியல போயிட்டு ஈசன் முந்திட்டான். அப்படி இருந்து என்ன பேச போடல.
க்ளோஸ் எல்லாம் நோட்டேன் ஈசனுக்கு அங்கே பேப்பர் இல்லை இதில் ஈசன் சூக்குமா மேடை அமைச்சு சூக்குமா அதில் பேசிட்டு போயிட்டான் நோ டாக் நேம் நோ டேக் திஸ் மெடிடேஷன் யூ வாண்ட் தட் இஸ் மெடிடேஷன் நான் மெடிடேஷன் என்ன இருக்கு மூலாதாரம் 3 நட்சத்திரம் சோசித்தான் 6 நட்சத்திரம் எல்லா சக்கரம் வேல் அம்மன் இதுதான் அகத்தியர் சிரஞ்சீவியானார் 300 வருஷம் எல்லாரும் சிரஞ்சீவி ஆயிட்டார்கள் நீங்க தியானம் இருந்தா தான் உணர முடியும் அவர்தான் ஐயோ வாட் அப்ப நீங்க சரணடைகிறீங்களா இப்ப கோயில நான் 9 கோயில பிடிச்சது கொண்டு கொடுத்துட்டு அகத்தியர் மேலே நீங்க எடுத்து உங்க ஆத்தியசனத்தை கேட்டு இப்ப அகத்தியர் லோக் பண்ணிட்டு வந்துட்டார் ஈசன் வாட் ஐ டோக் யூ டோன்ட் நோ நான் சீரிய பாருங்க நான் யூ டோன்ட் லைக் தட் நைஸா பேசி ஓட்டாடியா கையை தூக்கு நான் பேசினது 20 நிமிஷம் ஆனா 5 நிமிஷம் மாதிரி தெரிஞ்சிருக்கும் டக் டக் they don't feel you he keep you ஞானம் already insection he keep the inside ஊசி போட்டு போயிட்டார் எல்லாருக்கும் தானே கொடுத்தார் பஞ்சாபம் இல்லாமல் வந்த முனிப்பெரும் கொடுத்தார் அந்த டைம் ஓம் என்று சொல்லும் போது சந்தோஷா பரஞ்சோதிசாக அவுட் ஆஃப் த காம் you might see when அந்த பரஞ்சோதி மகான் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார் அவரு இந்த விஷயம் ஏற்கனவே பேசினாரா இல்ல உங்களுக்கு தெரியும் மாதிரி எல்லாம் பேசினா அவருக்கு எல்லாரும் பிரச்சனை ஏற்கனவே பேசி எல்லாரும் பிரச்சனை வேறையில சரணடையில பயத்துல வந்து ஓடிட்டாங்க 2011 தெரியும் உங்களுக்கு அவருக்கு தெரியும் எல்லாரும் தெரியும் ஆனா 2011 நான் வந்து சொன்னேன் சரணடைய சொல்லி ஈசனிட்ட இவர்கள் சரணடையவில்லை நிர்வாகம் போடணும் நீ பரஞ்சு சொன்ன ஐயா நீ தட்சிணாமூர்த்தி பயிற்சி தான் அங்கே கொண்டு சொல்லி தந்தேன் நீங்க என்ன செஞ்சீங்க மிஸ்யூஸ் பரஞ்சோதி சபை பரஞ்சோதி மாந்திரத்தை வச்சு தட்சிணாமூர்த்தியை போய் படிச்சுட்டு வந்து அங்கே வச்சுக்கிறீங்க அங்கே யோகா செய்றீங்க எல்லாத்தையும் செய்து கொண்டு பரஞ்சோதி மாண்டு ஹவு யூ கிவ் நேம் அப்ப சிவன் சத்திரத்தை கோரிங் பண்ணா சிவனை போட்டா சுரக்காக வரும் ஒரு மாதத்துக்கு ஒரு சக்கரத்தை வந்துட்டா நான் போயிட்டு வந்து ஈசன் 3 சூக்கம் நான் மை சக்கர கலண்டு இப்ப என்ன இந்த விஷயத்தை நம்ம எப்படி சொல்லணும்னு சொன்னாங்க இந்த ஜனங்க கிட்ட எப்படி சேர்க்கணும்னா நாம போற மாதிரி நீங்க போய் செஞ்சுட்டு வரீங்க இல்லையா அந்த சக்கரம் தரக்கிறதுன்ற மாதிரியான ஆக்டிவிஷன் இந்த டெக்னிக் அப்படியே கொஞ்சம் மறைபொருளா இருந்துட்டு இந்த எல்லா சக்கரத்தினுடைய விஷயங்கள் வேல்யூபிள் எல்லாத்தையுமே சொல்லி கோழி அடக்காக்கிற மாதிரி காத்து அந்த உஷ்ணம் கொடுக்குறோம் இல்லையா அதுல அந்த கோழி எப்படி முட்டையை உடைச்சிட்டு வருதோ சக்கரத்தை தரக்கணும் அங்க ஆல்ரெடி சந்தோஷால அப்பா அம்மா வந்து ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க ஆல்ரெடி 500 பேர் தூதரா இருக்கிறாங்க ஆல்ரெடி மலேசியாவில் முடிஞ்சது இதே நடந்தவங்களுக்கு நாளைக்கு கூட போறா தூதர் கை வைக்க 1000 பேர் இருக்கிறார்கள் 1000 பேர் ஒரு கோயிலுக்கு போறார்கள் விடுறீங்களா விடையிலையா ஐயோ அவர் வந்து முதல்ல முடிஞ்சுட்டார் சிலபஸ் இதுல தான் என் எல்லோருமே இருக்க வேண்டும் அப்பா அம்மா குரு முன்னொரு தெய்வம் ஈசன் மேலே குரு நவக்கிரகத்துக்கு பெரியவன் இருக்கிறான் தாண்டவன் எல்லா நவக்கிரகத்துக்கு நான் தான் பெரியவன் பேரும்பத்தில் நான் வந்து பேசுகின்றேன் நீங்கள் இங்க பேரும்பத்தில் இருந்தால் சயின்டிஸ்ட் அடிவரும் சந்திரமண்டலத்தை ஆராய்ச்சி பண்ணீங்கள் சந்திரன் வந்து இப்ப நீங்க இன்னொரு குண்டத்துக்கு போயிருக்கீங்க இதை நீங்க பேரும்ப அமைச்சால் 3000 உலகத்தை நான் பேரும்பமாக்கி உங்களை வாழ வைத்து விடுகின்றேன் வேணுமா வேண்டாமா ஏன் நீங்க அங்க தேர்ந்தீங்க சயின்டிஸ்ட் நிப்பாட்டுங்கள் வாங்க இப்ப சரணடைய வேணும் நபி முகமது சொன்னாரு நபி ஈசன் வந்திருக்கிறான் தப்ப முடியாது ஈசன் நேரம் வந்திருக்கிறான் he come to you he see you வேண்டாமா எனக்கு புள்ள குட்டி இருக்கு எனக்கு 3 பிள்ளை நான் பிள்ளைகிட்ட போடுவேன் நான் எப்படி போவேன் விரும்புகிற வீட்டு திறந்து விட்டு நான் விருப்பம் இல்லையோ இருங்க நீங்க ஆனா சூக்கமா எடுத்துக்கொண்டே இருப்பான் அண்ட் இல்லை மேலே வரை நீங்க தீட்சை எல்லாம் கொடுக்கறது இல்லையா கொடுத்துருவோம் உடனே கொடுத்துருவோம் எனி டைம் இதை சொல்லி தரேன் 1 மாதத்துக்கு ஒரு வருஷம் இல்லை எந்த டைம் துறக்கலாம் இது அண்டத்திலிருந்து கல்வி அவதாரத்துக்கு கலியுகத்துக்கு வைக்கிறார் எந்த டைம் என்னோட இருக்கவனும் எனி டைம் யூ கேன் பிரம்மமுகூர்த்தம் இல்லை பிரம்மகுமாரியோட பேசிட்டு வாரார்கள் பிரம்மகுமாரி கூடி யூ ஆர் நோ தூதர் பிரம்மப்பட்டவழியில ஞானம் இருக்கு இது எந்த டைம் நீ தியானம் செய்யலாம் நாம் 5 டைம் தியானம் செய்யலாம் தெரியுமா 5 டைம் யூ மஸ்ட் டு மெடிடேஷன் 5 கால பூசை சரிகை கிரிகை யோகம் ஞானம் நீ கோயில்ல வந்து 5 டைம் தியானம் இருக்க வேண்டும் இரவு எல்லா மக்களும் கூட வேணும் அப்பதான் முடியும் சேர்ச்சில கூட வேணும் பள்ளியில கூட வேணும் எல்லாம் கூட தான் வேணும் ஆறாம இருக்க போறீங்களோ 6ஆம் நாள் போய் யோகம் 6ஆம் பொய்யா அப்ப முஸ்லிம் பொய்யோ பைபிள் பொய்யா அந்த அவங்க போறாங்க அப்ப பாருங்க மாட்டிட்டாங்க அப்ப நபி தொப்புள் நபி கமலம் நபி என்ற வார்த்தையை அழிக்க முடியவில்லை தமிழ் சொல்லு நபியில் இருந்துதானே வந்தது நபி கமலம் இந்த கமலம் வளர்ந்ததானே இந்த ஆயுதத்தில் வளர்ந்ததானே வரப்போகுது அதுதானே லோகங்கள் பூலோகம் பொருளோகம் சொற்கலோகம் மகலோகம் தினலோகம் ஆதவலோகம் அவலோகத்தில் இருக்கும் போது பிரமப்பட்ட வழியில்
இங்க 1008 தாமரை மலர்ந்தவன் ஞானத்தை விட்டுக்கொண்டான். அது அங்க தெரியும். அது சீரியல காதலுமே கோல் பண்ணியாச்சு. டுமாரோ நெவர் கம் க்ளோஸ் ஆஃபீஸ். யூ நோ காதலுமே கோல் பண்ணியாச்சு. நீங்க வேற ஒரு காதல் இப்ராஹிம் வந்துட்டு எடுத்துட்டு போச்சுக்கிட்டு நீ பேசுற எல்லா மோட்டிவேஷன் நான் இதை சொல்லி கொடு. ஸ்டாப் நிறுத்தி கண்ணன் சென்டர் ஓல்டு கண்ணன் பேசிக்கிறது நான் வாரம் இருக்கேன். நான் இப்போ கண்ணன் வந்து எல்லா சென்டர்லையும் இதை சொல்லிக் கொடுக்கணும். இல்லையோ கண்ணன் சென்டர் கூட்டம் இருக்கு. பப்ளிக் டாக் ஐ டேக் அவுட். பிரம்மகுமாரி போனேன். ஓகே பிரம்மகுமாரி ஓகே. நீங்கள் கண்ணனோட பிரம்மகுமாரி பேச போகிறாங்க. என்னட்ட எங்கிட்ட வந்து வேறு திவ்யாண்ட வந்திருக்கிறேன், சக்குருத்த வந்திருக்கிறேன், பிரம்மகுமாரி வந்திருக்கிறேன். அது எல்லா மக்களும் எல்லாரும் வந்துட்டேன். தலைமக்களுடன் சரணடைய பயப்படுறீங்களா? ஏன் வந்து எடுத்தா என்னோட கடை போயிடுமா? கடைக்கு நகையால காசு கட்டிக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்தா நகையோட தந்துட்டு போயிடுங்களா? எவ்வளோ தந்துடுவான்? எல்லா மக்களும் உண்மையாக இருப்பார்கள். ஏன் நம்ம அதை சிவச்சத்தை கொலை பண்ண முடியுமோ? நிலநடுக்கம், ஐஸ் மலை, சுனாமி, சிக்கிட்டு இருக்கிறீர்கள். இந்த சிக்கலை எடுக்கத்தானே வேணும். அந்த சிக்கி தான் உலகமே சிக்கப்பட்டு போச்சு. பெரிய சிக்கல் இருக்கீங்க, எங்கேயும் போக முடியாது. ஆல்ரெடி கை சொல்லிட்டேன். மக்கால கிரேன்களை சொன்னேன், 10 மலையை சொன்னேன், 7 மலையை வெள்ளம் வர சொன்னேன். எல்லாம் சொல்ல நடந்த நீங்க பின்னிக்கு பேப்பர் பாருங்க. வரும்போது சொல்லுவேன், நான் நடக்கும்போது சொல்ல மாட்டேன். அவனுடைய ஃபைல் அது அவன் தான் அவனுக்கு சொல்ல வேணும். ஆமா அவன் தான் அவனுக்கு சொல்லுவேன். நீ தியானம் தெரிந்தா சொல்லுவேன், நீ இருக்க மாட்டேன் தடுத்த இல்லை பூமி போயிடும். நான் நீங்க பேசும்போது கரெக்டா பேசுறீங்க. இல்லை அவர் பேசி முடிச்சுட்டு மறுநாளே என்ன கூப்பிட்டாரு பீடத்துக்கு வாங்க. சரி பீடத்துக்கு போனோம். அவருடைய அகத்தியர் பீடத்துக்கு போயிட்டு என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னாரு. ஏன் சாமி என்ன ஆச்சுன்னு, இந்த ஆள் வந்து அப்படி பேசிட்டு போயிட்டான், எல்லாரும் என்ன வந்து பிடிச்சிக்கிட்டாங்க, எல்லாருமே இங்க முட்டாளா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விட்டாரு. இருந்தாலும் என்னதான் பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் என்ன குறை சொல்றாங்க. நான் வந்து அவன் அப்படி பேச சொல்லல, புக்ல எழுதுந்து பேசிட்டு போன்னு சொன்னா அவன் ஏதோ ஒன்று பேசிட்டு அவன் ஏன் பேசுறதுக்கு அதுக்கு நான் பேசணும். நான் அது பேசிட்டு அடிச்சுட்டேன். முதல்ல அவருக்கு அறிவு வந்திருக்கு. அந்த பையன் பேசிக்கிறான். அதை பேச வச்ச ரீசன் அப்பதான் அதை முடைக்க முடியும். இப்போ பார்த்து போய் வேண்டியதெல்லாம் இதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொரு உபதேசத்தை ஒரு மந்திரம் வச்சுட்டு திரிகிறீங்க. நீங்க சிவனை மாற்றி ஓம மாற்றி வாசி வீசி மாற்றினா அது வேலை செய்யும். எல்லாம் ப்ரோக்ராம் வேலை செய்யும். எல்லாம் தாறுமாறா வேலை செய்யுது. அது தாறுமாற வேலை செய்து மாண்ட கலந்து சிவனுக்கு எதிராக போயிட்டு. ரெண்டாவது விஷயம் சாமி, நான் என்ன சொல்றேன்னு சொன்னாக்கா, இந்த சக்கர ஆக்டிவேஷன் சொல்ற ஒரு விஷயத்த நம்ம மறைச்சுதான் சாமி வைக்கணும். மறைக்க முடியாது. ஆமா மறைச்சு வச்சிருந்தாங்க. தகுதி இருக்கிறவன் இல்லாதவன் திருட இல்லாதவன் சக்கரம் ஏற்கனவே உள்ளுக்கு இருக்கு. மறைச்சு வச்சுக்கிறாரு. மறைச்சு வைக்க மூச்சு வேலை செய்வோம். ஏற்கனவே மறைக்கவில்லை. மறைக்காத மூச்சுல கும்பிட வச்சுக்கிறார். அவர் மறைக்கவில்லை. ஓப்புனா மூச்சு வேலை செய்யுது. ஆனா கோயிலில் மறைச்சு வச்சவர் யாரு? ஆரண்டு கேட்கிறார். நான் மறைக்கவில்லை. நான் பிள்ளை தியானிச்சுதான். நான் மறைக்கவில்லை. இது நீங்கள் யாரோ மறைத்து வைத்திருக்கிறேன். நான் இப்போ வந்து சொல்லித்தாரு. நபி முகமது மறைச்சு வச்சுக்கிறியா? இயேசு மறைச்சு வைக்கிறியா? 9 சக்கரம் கழிஞ்சுதான் நீ போயிட்டு வந்தார். 21 அதிகாரத்தில் இருக்கு. மூச்சு குறைந்தால் ஒரு பெண்ணுக்கு போயிடும். திருமணம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக நீ மொத்தம் மூடி வச்சுக்கிறாய். பெண்ணை பார்த்தான்னு நம்பி வந்துக்கிறார். டெலிவிஷன் பார்த்தால் 500 சுவாசம் உண்டு. டெலிவிஷன் பார்க்கக்கூடாது. இஸ்லாம் நாட்டில் நான் 18 வருஷம் இருந்தேன். 18 வருஷம் முஸ்லீமாக இருந்தேன், கிறிஸ்தவராக இருந்தேன். எல்லாம் மை நேம் இன்டு ஹவ் ஐ நோ முந்தங்கள் இருக்குது. எப்படி மூவ் பண்ணி கொண்டு எனக்கு தெரியாது. நானே தூரமாக போகணும். எனக்கே தெரியாதம்மா. அது என்ன பிடிச்சி போட்டாரு. இவர் பிடிச்சி வச்சுக்கிறார். உள்ளுக்கு அவர் மூவ் பண்ணுறாரு. நீ ஒன்று பண்ணும். அவருக்கு வேண்டுமா வேண்டாம். மாமுகா தாமுகா எல்லாத்துக்கும் சின்ன போயிட்டு நான் அடிப்படையில் விரும்பியதான் புரிஞ்சுக்குவார். எல்லாருக்கும் கோயில் நடக்குது. ராயஸ்வரி ஏற்றுக்கொண்டிருக்கு. சதாக்களை சிவன் கோயில் ஏற்றுக்கொண்டிருக்கு. 9 கோயில் நடந்தவங்களுக்கு தியானம் அங்கே சரியா அதுதான் சுருக்கமாக நடந்துட்டு. டுடே எஸ்டர்டே வைக்க போகிற ப்ரோக்ராம் 0 வாங்கி போகிறேன். நீங்கள் பயப்படுவீங்க. ஆனால் நாளைக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். 36 56 கார் ஓடுது. ஆனால் ஒரு 18 ரூபாய்க்கு வராங்க. அவர் பூவில் வீழ்ந்த பொக்கிஷம். அப்போ இந்த பொக்கிஷம் பூமி அவர் அண்டத்திலிருந்து மூடி கொண்டு வரார். இதுக்கு இந்த வந்தா வந்துடுங்க, வராட்டி போயிட்டு கொண்டாரு. வராட்டி எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க இருங்க. பட் ஐ வில் சீ யூ. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. சூக்கம் அவர் தான் அடிப்பார். அன்றைக்கு எல்லாருக்கும் சூக்கமாக ஏற்றி விட்டாரு. சூக்கமாக தானே சொல்லுவார். அவர் அங்கே முடிஞ்ச சிதம்பரம், நான் சிதம்பரம் எங்கே போகிறேன் கேட்டாரு. என்கிட்ட அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் திருவண்ணாமலை. இவர் வந்து அவர் திருவண்ணாமலையில்
வந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது இவர் என்ன அந்தத்தில் இருக்கிறது நம்ம எல்லாத்தையுமே ஆக்டிவேஷன் பண்ண குண்டலினி எல்லாத்தையுமே திறந்து எல்லாருக்குமே வந்து பேரின்பத்தை கொடுக்கணும்னு சொல்கிறாரு. என்ன இது அப்படின்னு நான் ஒன்றும் இல்லை, நான் காசியில் போயிருந்தேன், காசி ஆசிரமத்தில் இருந்தேன். அந்த காசி ஆசிரமத்தை பத்ரிநாத் சாமிகள் இப்படி தான் பண்ணார். அவர் எனக்கு அதே மாதிரி தான் தீட்சை கொடுத்து கபால தீட்சை கொடுத்தாரு. அதன் பிறகு ஆக்டிவேஷன் பண்ணி எல்லாமே திறந்து சிறப்பாக அதன் பிறகு நான் வந்து பிரம்மத்தோட கலக்க முடிஞ்சது. அதன் பிறகு எல்லா விதமான மெசேஜும் பிரம்மத்திலிருந்தே கிடைக்கிது. எனக்குள்ளே பேச்சு நடந்துக்கிட்டே இருக்கு. இது வந்து யாரும் சொல்லி செய்யற மாதிரி இல்லை, உள்ளுக்குள்ள இருந்தே ஒன்று சொல்லுது, உள்ளுக்குள்ள இருந்தே பேசுது. ரீசன் சொல்லுவான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதுக்கு பிரேக் வச்சுக்கிறேன், அதுக்கு தான் வேல் வச்சுக்கிறார். ஏன் வேல் வச்சுக்கிறார்? அதுக்கு முன்னே அப்பனவை உன் உருவத்தவை உன் முன்னுக்கு நீர் வராத. எவ்வளோ காலம் உன்னுடைய அக்கௌண்ட் இருக்கோ அதை பண்ணிட்டு நீ வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுற. சில பேருக்கு இருக்காங்க, சில பேர் அதுக்கு பிறகு நான் போயிட்டு வர நாளைக்கு சொல்லிட்டுவான். 150 சொல்லலாம், 3000 பண்ணலாம், மேபி நான் 2000, நீங்கள் 5000. அது டிவென்ஸ் அதை எல்லாருக்கும் தெரிஞ்சது. 3 வருஷம் குறையிறது எல்லாம் தெரிஞ்சு தெரியுது. எந்த பிள்ளைங்களாம் தெரியுது. மாமிசம் சாப்பிட்டா தடையில்லை, இதுக்கெல்லாம் நெறிஞ்சிருந்தா அப்படியே. ஆனால் ஆப்பத்தை ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஐயா வந்து எது வேணாலும் சாப்பிடலாம், அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு செகண்ட் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் நான் இப்போ ஆத்மஜோதியில் வந்து சாப்பாட்டில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒன்றும் இல்லை, சாப்பிடுங்க. நான் சொல்லித்தரேன், எப்போ சாப்பிடலாம் ஆலோசனை அவருக்கு முன்னாடி அது அப்போ வேணும். இப்போ நாம் என்ன நம்ம குருகுலத்தில் எப்படி அதை ஃபார்மேட் வச்சுட்டு வரோம்னா, சாப்பாடு விஷயன்றது வந்து தசை. அந்த தசையில் வந்து டிஎன்ஏ இருக்குது. அந்த தசைக்குள்ள வந்து உங்களுடைய உணர்வுகள் பதியப்பட்டிருக்கு. நாம் வந்து இப்போ ஒரு தேகமாக இருக்கும். இப்போ இது வந்து அதாவது சாமி, இப்போ நாம வந்து இது என்ன அன்னமய கோஷமா இருக்கும். இதுக்கு வெளியில வந்து நாம என்ன வரோம், பிராணமய கோஷமா இருக்கும், சுவாசிக்கிறோம் இல்லையா. அதுக்கு பிறகு வந்து இதுக்கு இந்த பாடி எடுத்ததுக்கான காரணம் வந்து இது நம்மளோட சுத்தியே இருக்கு. அது காரணமய கோஷம்னு சொல்றோம். காரணம் என்ன, ரீசன் மனோமய கோஷம். அதன் பிறகு வந்து விஞ்ஞானமய கோஷம்னு சொல்றோம். நமக்கு எட்டாவது அறிவா இருக்கு, லிங்கில் இருக்கு. அதன் பிறகு பார்த்தோம்னு சொன்னா ஆனந்தமயம், பேரானந்தம் நீங்க சொல்றது. பேரானந்தம் மெடிசின். அதுக்கு ஆனந்தம் வராது. நவபாஸ் தந்தா அப்புறம் தான் அதுக்கு பிறகுதான் பேருந்தோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம், வெளியாக பிரிச்சிருக்கோம். அந்த வெளியாக பிரித்து விண்வெளி, அண்டவெளி, பேரண்டவெளி, அதன் பிறகு தான் நம்ம ருத்ரகோஷம்னு சொல்லியிருக்கோம். அந்த ருத்ரகோஷம் நான் பார்த்தேன். ருத்ரகோஷம் ஒரு அண்டம் தான், அண்டது 2 மட்டும் தான். அம்மா அண்டத்தில் பிரபஞ்சம் பேருந்தோம். அந்த பேரும்பத்துக்கு கீழே தான் நீங்கள் சொல்லும் போது ஏன் சாமி எனக்கு ஒரு டோட் அங்கே இருக்கு வச்சேனாக்கா, இன்பம் பேரின்பம் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுங்க தமிழ். என்னோட ரைட்டர் இந்த இன்பம் பேரின்பம்னு வரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, இது மனுஷ சுபாவம். இன்பமும் பேரின்பமும் சிற்றின்பம், சிற்றின்பம், இதெல்லாம் வந்து மனிதனால் புரிய முடியும். ஆனா இன்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் துன்பத்துக்கும் பெரும் துன்பத்துக்கும் அப்பாற்பட்டவன் ஈசன். சமமானவன். அதுக்கு பேரின்பம் நமக்கு தான் அவனுக்கு இன்பமும் ஒண்ணுதான், தோல்வம் ஒன்றுதான். நாம வந்து சிங்கம் மான வேட்டையாடுறத பார்க்கும்போது கொலை பண்ணுதுன்னு நினைக்கிறோம். ஆனா சிங்கமா இருந்து பார்க்கும்போது அவனுக்கு இறந்தாடுறாங்க. அதான் பேசிக்க பாருங்க. புல்லாய் பூடாய் புழுவாய் புல் மிருகமாகி நீங்க மாட்டடிக்கணும். ஆனா அவன் சிங்கம் மாட்டை வேட்டையாடுறது இது ஒன்றுக்கொன்று உதவியா தானே வச்சுக்கிறான். அப்ப எங்களுக்கு ரத்தம் ரசம் மாமிசத்துக்குள்ளதானே சக்கரம் இருக்குது. ஆமா, மாமிசத்துக்குள்ளதான் மாமிசம் சாப்பிட மாட்டான். ஏன்னா அதுல ஒட்டாது. ஆனா உங்களோட சரத்துக்கு வேணுமே சத்து டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ தட்டி திறந்து விட போறாரு. 10 வயதுல சின்ன வயதுல கண்ணை இழுத்து கொண்டு முடியல. இந்த கண்ணு மூடாது. நம்ம இப்ப கண்ணு வந்து அப்ப டிஎன்ஏ வேற கண் சிம்டம் கூடிக்கொண்டு வரும். திருப்பி திறந்து விட்டா கண் பார்த்து கூடிக்கொண்டு வரும். அதான் விழித்த தியானம். ஃபுல்லா விழித்தபடி எடுத்துட்டாண்டா ஆல்ரெடி அந்த அதான் அம்மன் சூழத்தை நிற்கிறான். கம்ப்ளீட் ஃபினிஷ். நோ க்ளோஸ். சின்ன பிள்ளை ஈஸியாக அது பேபி. அதுக்கு வந்தது இருட்டில் வந்தது. இதுதான் பிளாக் ஹோல். ஏன்னா அந்த பிளாக் ஹோல் சயின்டிஸ்ட் பார்த்து அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, நீங்கள் பிளாக் ஹோல்னு சொல்கிறத அவனுக்கு டார்க் எனர்ஜின்னு சொல்கிறான். அவன் தான் பிளாக் ஹோல் வச்சுருக்கான். டார்க் எனர்ஜி வச்சுருக்கான்.
தான் நான் சொல்லிட்டேன், நீங்க மாற்றுங்க வேலை. யூ மஸ்ட் சேஞ்ச் த நேம். நேம் நவர் சேஞ்ச் ப்ராப்ளம். யூ சேஞ்ச் அல்பெருஞ்சோதி தனிப்பெருங்கண்டே அணுவோடு சுற்றி கொண்டு எங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற எங்களை அந்த சாரமே எல்லா பேரையும் யார் யாரோ வாங்கி வச்சிருக்காங்க. அல்பெருஞ்சோதினா வள்ளலாருங்கிறான். வள்ளலார் தான் இப்ப சொல்றாரு. வள்ளலார் தான் நீ போறியா இல்ல முருகன் தான் இருக்க போறியா? முருகன் பிரேக் வச்சிருக்காரு வேலை வச்சு. சந்தோஷம்னு சொன்னாக்கா இவர் வந்துடுறாரு. அதுதான் நிலதமிழ பேர். நான் சந்தோஷம் இருக்கு நான் புக் பேப்பர்ல. Yesterday I will change அன்னைக்கு எல்லாரையும் கூட்டி ஒட்டு மொத்தமா நான் பேருக்கு மட்டும் சொல்லிட்டேன். அன்னைக்கு தான் மாத்தினேன் பேர். வேதாத்திரி மகரிஷி பேர் இன்பதான். பேர் நான் தான் உங்களை பார்த்து சொன்னேன். சாமி பேர் பெருத்த வேணாம், வேற பேர் வச்சு இதாயிடுச்சு. அந்த ஆளை வச்சுட்டு பேர் வந்து அந்த வேதாத்திரி அவர் ஆப்டர் அங்கே முழுமையாக வந்துட்டாரு. அங்க ஃபெயிலியர் எனக்கு தெரியும். அங்க இருக்கு அந்த துரியம் துரியாதீதம்னு இருந்தாங்க குரு வேதாத்திரி இருந்தாங்க. அங்க வந்துருக்காங்க. நான் பேச மாட்டேன். இது எடுத்து சொல்லிக் கொடுங்க. சண்டை பிடிக்கும். இப்போ நம்ம நீங்கள் வந்து அன்பா பாருங்க, எடுத்து சொல்லிக் கொடுங்க. எடுத்து சொல்லிக் கொடுத்து நல்லா வந்து அவங்களுக்கு தான் நின்று இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இதை சொல்லிக் கொடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்க? அவர் தேடினாரு, அவருக்கு ஈசன் கொடுத்தாரு, எங்களை ஈசன் நினைச்சு நல்லா வச்சுக்கிறார். சக்திவான் மக்களை நீங்கள் உங்களுக்கு தான் ஈசன் முதலிடம் கொடுத்துருக்காரு. அகத்திய சித்தர் அந்த சபையருக்கோ அங்கே வந்தவருக்கு பக்கத்தில் இருந்த முருகனுக்கு இருக்கிறாருல, பக்கத்தில் இருந்த தெரியுமா, அவர் வந்து முருகன் உருக்கி இவருக்கு கொடுத்துருக்காரு, வேட்டி கொடுத்துருக்காரு, எடுத்து கொடுத்துருக்காரு. இவர் அதை பார்க்க நான் தட்டி திறந்து உள்ளுக்குறியை கொண்டு வேலை பிடிச்சிட்டு இருந்தா நல்லா வாடலாம் மட்டும் திறந்து விட்டுருக்காரு. அவரே சொல்றாரு, நம்ம வந்து சிலபஸ் இருக்கு, இது இருக்குன்னா சரிங்க. கலியுகத்தில் வந்து நிற்கிறாரு. இது செய்யலையோ முத்தி முத்தி பூமி முடிஞ்சு நாமளை முடிஞ்சு கர்மா உபதேசமா கர்மா இன்பம் வேணுமா பேரின்பம் வேணுமா? பேரின்பம் வேணும். அப்ப நீங்கள் ஏன் கூட்டியா வேண்டா, நீங்கள் தான் அங்க வந்து பேச போறீங்க. அது உலக சம ஆலயத்தில் வந்தேன், பேசினாரு, ஈசனே வந்து சொல்லிட்டாரு. நான் தாண்டா பேச வச்சுட்டது, எனக்கு ஈசன் சொல்லி சொன்னேன். நான் இப்போ சேர்ந்து உங்களோட வரலன்னு சொல்லி நம்ம எல்லாம் உலகத்தில் அதுக்கு தான் ஈசன் முடிஞ்சிட்டு நான் வந்திருக்கிறேன். நான் அங்கே வச்சு திறக்கவில்லை, எல்லாரும் அங்கே வச்சு திறந்தேன். உங்களுக்கு நான் திறக்கல அங்கே வச்சு. ஏன் இங்கே வச்சு ஈசன் வந்து நேரடியாக சொல்லி கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டொட்டு இருந்தது, கொஞ்சம் இருந்தது, உள்ளது இல்லை. எங்களுடைய சம் ஃபீலாம் இவன் அவன் இப்படி பேசுகிறான், பேரும்பம் அவன் வச்சுக்கிறான். அண்டம் என்னன்னா நான் வந்து ஒரு ஆள் சொன்னதை வேற ஆள் சொல்லக்கூடாதுன்னா சொல்லிட்டோம்னா அவங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் பேரும்பம் வச்சா அது சந்தோஷம் தான் பேரும்பம் மாட்டான். அப்ப என்ன செய்யலாம்? அவன் சந்தோஷம் தான் அவர் பக்கம் பேர் இருக்கும். இது என்ன எதிர நம்ம பாஸ்கர் வந்திருந்தார் கீழ பாஸ்கரோட யூ டெல் ஐ ஹேவ் சீ 2 மணி நேரம் பேசி துறந்து சரண்டா சொல்லி போட்டார். ஐ ஹேவ் சீ யூ டேக் நோ 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 ஐ ஹேவ் யூ நோஸ் ஆல்ரெடி வி டாக் ஆல்ரெடி யூ நெவர் கம் டு மீ. அவங்க சயின்டிஸ்ட் போலாம், நம்ம அவங்களோட சண்டை பிடிக்காம நம்ம ஈஸியாக நான் என்ன செய்ய நான் வந்து சண்டை பிடிக்கணும் ஒன்றும் செய்யலை. முதல் நான் தான் ஓப்பன் பண்ணி வந்து ஃபிலிம் ஷீட்டில் இருந்தேன். அப்புறம் அவர் சொன்னாங்க முன்னுக்கு நான் அங்கேயே இருக்கலாம்ட்டேன். அப்போ குந்திட்டேன், எனக்கு மேய்ச்சல் எங்கே இருப்பேன். என்ன கேட்டாங்க, நீங்கள் சக்கர ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்களா சாமி? உங்களுக்கு யாராவது? நான் சொன்னேன், பத்ரி ஆசிரமத்துக்கு காசியில் போய் பண்ணிட்டு வந்தப்பா, எனக்கு சக்கர ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு, நான் பாட்டுக்கு அமைதியாக தவத்தில். அது ஏன் தெரியுமா? சக்கர ஆக்டிவேஷன் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு எந்த சக்கரை. ஆனால் ஒரு காலத்தில் வந்து அந்த சக்கரை வாங்கி என்ன படிப்படியாக குறைஞ்சி மூச்சு போயிடும், விளங்க வேணும், புரிய வேணும் சொல்லி இந்த சிசியரெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. முழு பேருக்கும் இப்போ சிலபஸ் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரு, சரி செய்யத்தான் சிவச்சாரிகள் குடும்ப கூட்ட சிவச்சாரிகள் இப்போ தொடர்ந்து போயிட்டு வந்து பேசக்கூடாது. 4 சிவச்சாரிகள் நம்ம கோயில் செய்வோம், சரி செய்வோம், உங்களுக்கு தெரியுங்க செய்யணும். அங்கே இருக்க போகிற கோயில இதுக்கு ஒரு மெடிடேஷன். நீங்கள் வாங்க அங்கே வந்துட்டு பேசிட்டு உங்களையும் அதை இருக்கிற உண்டா. அப்போ அதுக்கு வந்து தெரிய வரும் என்ன செய்ய வரும். அதுதான் ஈஸி முன்கூட்டி ஓடிவாங்க. இதை வந்துட்டு அங்கே போயிருக்கா போயிட்டு மிச்சம் வந்து இந்த தான் யோசிப்பாங்க. அது ஏற்கனவே ஈஸன் தந்துட்டான். ஞானம் என்பது எல்லாருக்கும் கொஞ்சம் 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 திருப்பி விடுறது தான் என்னுடைய வேலை. அம்மா எல்லாருக்கும் இருக்கு. முழு பேரும் புத்தாத கொண்டு வந்தார்களா, எல்லாரும் புத்தாந்தாலும் நான் வேண்டி வைக்கிறேன். அவருக்கு தெரியவில்லை, முடியவில்லை என்று தெரியவில்லை. இப்ப முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டார். உணர்த்துகின்ற இப்போ இனிமே புத்தகம் இருக்கும் கொண்டு வித்து கொண்டுலாம் செய்தது எல்லாம் தியானத்தில் கொண்டு வரும். அடுத்த தற்பூசத்துக்கு எல்லோரும் தியானம் இருந்து ஆன்மீக ஒற்றுமை பார்த்தா எல்லாம் வர மாட்டான். முழு சிலபஸ் வைத்தா உலக சமாதானம். அப்ப
எல்லாரும் ஒவ்வொரு உலகம் மட்டும் வாங்கி எத்தனை உலகம் இருக்கு? யார் உலகம்? இப்ப நான் சந்தோஷ் சாந்தது வந்துட்டீங்க, கண் திறக்கவே இல்லை. எனக்கு தெரியல, வந்தது தெரியா, போனது அவரு வந்திருந்ததா? எனக்கு இந்த ஒன்று பா ஐ ஒன்று ரிப்ளை பண்ணிட்டோம். தென் நீ டாக் ஐ டாக். அரசியல் ஞானம் செய்யும். ஏன் ஞானத்தால ஞானம் மட்டும் சேர்ந்து அரசியல் முடிச்சுருக்கேன். போய் அரசியல் ஞானம் செய்யும். அரசியல் அதை கூறக்கூடாது. ஈசன் அரசியல் வச்சுக்கிறாங்க மேல. அதை நான் சொல்லுவோம். என்ன பைத்தியக்காரன் அது? ஐ டாக் ஆல்ரெடி அகைன்ஸ்ட் the talk, my talk and he talk. நீங்க உங்க பேச்சுல அதை சொல்லிருக்கோம் சார். சொல்லியாச்சு. இவர் சந்தோஷத்தை அரசியலும் ஞானமும் ஒன்று அங்க சொல்லிட்டேன். ஞானம் மட்டும்தான் போன அரசியல் சத்தும் மலேசியா. நான் போன ஒரு லெக்சர்ல பேசினேன். லெக்சர்ல நான் பேசினேன். அது கொண்டே விட்டுட்டாங்க. சத்தும் மலேசியா இம்மாதான் இதுதான் சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லி காட்ட கொடுத்தாங்க. They already knows. They everybody தப்பு சத்தி வீட்டுல தெரிப்பாங்க. பத்திக்கிற வெளியில இருந்து பேசிட்டேன். அப்ப நம்ம பிள்ளைங்க இல்லையே இந்த புறம் கடை போட போறாங்க. நெக்ஸ்ட் டைம் நோ கடை we come to meditation. நோ மோர் கடை. வாட் கடை? கடை தீபாவளிக்கு அங்க போடுங்க. முருகன் கோயில்ல ஒண்ணே கடை. ஆடி வந்து சீடியை போயிட்டு பார்த்தா முடிஞ்சது. ஈசன் சாப்பி கொடுத்து நீங்க பார்க்கல. அவர் மறைச்சி வச்சிருக்கிறார். அவர் இப்பதான் ஓபன் பண்ணி விட்டார். அவருக்கு மெல்ல தான் டேஞ்சர் இடம். நான் பேசுகிற இடம் முஸ்லீம் நாடு. அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கொண்டு போறாரு. அவருக்கு தெரியும் எப்படி நெகட்டவர். அது சுகமாகவே அவர் தான் என்ன பிடிச்சார். நாங்கள் வந்து என்ன செய்தேன், அங்கே வந்து நான் என்ன செய்தேன், ஒன்று செய்யலை, நான் ஒன்றுமே பாவிக்கல. க்ளோஸ் என்ற உருவம் முன்னுக்கு க்ளோஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். அவர் மூவ் பண்ணுறாரு. அவர் தான் எல்லாரும் மூவ் பண்ணுறாரு. உங்களை வச்சு இப்படி பேசி சொல்கிறாரு. அவர் நான் என்ன சொன்னேன், ஐ டீச் மெடிடேஷன் அப்படின்னு டோக்கனில் விட மாட்டார். ஐ டீச் மெடிடேஷன் தான் சொல்லி கொடுத்தாரு. அந்த தியானம் வந்து ஒருத்தனும் பேசவே இல்லை, வாயை திறக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் பேசுறது வரைக்கும், அதுக்கப்புறம் வந்த பிறகு நீங்க பேசுறீங்க, ஒருத்தரும் பேசுறேன். மெடிடேஷன் செய்யணும். என்ன சக்கரம் என்ன இருக்கு, என்ன 21 ரூபா 22 சுவாசம் பச்சாச்சு. அதை பள்ளி தான் அதான் நான் சொன்னேன். விரதன்ற பேர்ல ஊரை ஏமாத்திருக்காங்க. சாப்பிட்றது மட்டும் விரதம் கிடையாது, சுவாசிக்கிறது தான் 21,600 முறை செய்யறீங்க. அதான் நீங்க இது 3 வரை செய்வீங்க. இதுதான் வந்து 21,600 முறைக்கு மேல செய்றீங்க. இது ஒழுங்கா ஜீரணிக்கணும், இது சுத்தமா இருக்கணும். இது சிவகலை சேர்ந்து சதாக்கலை, சதாக்கலை, இடக்கலை, பிங்கலை, சதாக்கலை, சாகாக்கலை. சாகாக்கலை இவனுங்க நேசகம் பூரகம் குப்பகத்துல அப்படியே நேர்கோட்டிலே பாதை போயிருது. உங்களுடைய சக்தி மார்க்கம் எல்லாம் வேலை பார்க்குது. நீங்க பிரபஞ்சத்தோட தொடர்பு வச்சிடுறீங்க. எங்க போவ இல்லது பிரேக் கிளட்ச் இல்ல வெள்ளல ஒளியா மாதிரி போறீங்களோ அது வெள்ளல சேவத்துன்னு இருக்கு. நம்ம கடை அது பெரிய மேல இருக்கு கடை. எனக்கு மண்டபம் இருக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்தாருல வெள்ளச்சேரி. அவர் வந்து அருட்பெருஞ்சோதி வள்ளலாருடைய தினமும் அன்னதானம் அது இது பிரமாதமா பண்ணி அன்னதானம் போட்டு பிரியும் இல்ல, ஞானதானம் போடு. ஆமா, அன்னதானம் உழைச்சி நீ வாங்க. அதுக்கு தான் நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். மைசூர்ல சாப்பாடு இல்லை. ஓ ஞானதான் கொடுக்க முடியும். சாப்பாடு சாப்பாடு அந்த ப்ரோக்ராம் கடை சென்று கொடுப்பேன். இந்த ப்ரோக்ராம் எடுத்தோம் மட்டும் இல்லாம சாப்பாடு இல்லை, மற்ற தியானத்துக்கு போயிட்டு நீ உழைச்சி வாங்க. ஆமா, அது நியாயம். இது அன்னச்சந்திர மாதிரில இது இந்த ஆளு போடுறது பக்கத்துல உட்காந்து எது வந்து என்ன நீ தர்மம் மட்டும் சொல்லி எல்லாம் பிழைச்சு போச்சு. இந்த அகஸ்தியர் சன்மார்க்கன்னு முன்ன வாழைச்சித்திரம் இவரும் ஒன்னா தான் இருந்தாங்க. இந்த சாப்பாடு போடுறதே வேலையா இருந்தாங்க பாருங்க, அதுல ஊழல் வந்துருச்சு. அதான் அப்படித்தாங்க. ஆனா இஸ்டில் இப்ப என்ன செய்யறாரு, அகத்தி செய்யும் பார்த்தா இவங்க எல்லாம் வந்தா எல்லாம் உண்டாக்கலாம்னு பார்த்தாரு. அது வந்ததுல என்ன வந்து எல்லாரும் ஓண்ட கொடுத்து நிற்கிறது, ஒன்றும் கம்ப்ளீட் இல்லை. நான் உள்நாட்டில் வந்து சரியாடா எல்லாரும் முருகன் முடிக்காத போனார். கொப்பை சுப்பன்னு சொல்லியாச்சு தானே முடிஞ்சது சிலபஸ். திருமணம் வந்து கரெக்டாக. ஆனா இஸ்டில் ஒன்று முடியல. எல்லாருமே கையால் போட்டு துச்சு கொண்டு திறந்து வரச்செல்மான் மகான் திறந்துட்டு தியானம் இவர் கையை வச்சுட்டு மந்திரம் இருந்துட்டாங்க. இந்த விருந்தா வெற்றது பரஞ்சோதி மகானே கொலை செய்தாச்சு. ஃபுல் கொலை. அந்த ஓம் மந்திரம் சக்க ஏதோ மந்திரம் எல்லாம் இருந்துருக்கு. என்னத்துக்கு இல்லை இப்படி கூட தனக்கு மரியாதை. அந்த ஈசன் தனி ஒரு கடவுள் கவசம் என்று ஒரு தனியில வரணும். என்ன அரசியல் கிட்ட மாதிரி காட் போட்டு வந்து நிற்கிறீங்க. அரசியல் கிட்ட நீ ஆன்மீகமா நடந்து வர வேண்டியாரு. கடவுள் வெள்ளத்துக்கு எப்படி என்று தெரியாது, எந்த படத்துல வந்திருப்பாரு. அதுவும் நாம வெறுங்காலில் வந்திருக்கோம், இவரு என்ன பண்ண பூட்ஸ் போட்டு வந்திருக்கிறாரு. அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்பா தாய்மடியில போய் காலை செருப்பு போட்டு வந்திருக்கே சாமி. ஷூ போட்டு செருப்பு போட்டு எனக்கு பிரச்சனை. நீ நம்ம பேசுற வீதம் மக்களுக்கு ஓம் சொன்னீங்க இல்லையா? நீ என்ன செய்ய தோப்பு கரணம் போட, தோப்பு கரணம் போட சொல்லி யாரு இங்க குத்துனா தோப்பு கரணம் பிள்ளையார சொல்ற. நீ அப்பட்ட போடா ஃபர்ஸ்ட் துறை என்னவா இல்லை நானே இல்லாம போயிடுவேன். பிள்ளையாரே டிஸ்மிஸ் பண்ண
நான் நாளைக்கு பேசுறதுக்கு சொல்லித்தாரேன். சொல்லி பேசுகிறீங்க. அண்டத்தில் பேரும்போம் அந்த மண்ணில் தான் செஞ்சு விட்டாரு. அதையும் மோதியா செய்து விட்டார்ல. செஞ்சு வந்து பிள்ளையார் வச்சுட்டாரு. அப்ப அதுதானே அங்கிருந்து வந்தது. அப்ப பிள்ளையார் தான் ஆடாம இப்ப முஷ்கிலால போராட்டம். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் ஐயா? இங்க கிளாஸ் வாங்க. இன்னைக்கு ஃபுல் கிளாஸ் இருக்கு. கிளாஸா? ஆல்ரெடி கோயில்ல பூஜை நிப்பாட்டு நடக்கும். கோயில் ஐயர் இருப்பாரு, தலைவர் இருப்பாரு, எல்லாம் இருக்குங்க. ஐயரை தூதராகிட்டாரு, தலைவரை திறக்கிறார். எல்லா கோயிலும் அதான் நடக்குது இப்ப. அப்ப இதை நிப்பாட்ட முடியாது. நதி உடைச்சிட்டாரு. அன்றைக்கு வந்து உடைச்சு விட்டாரு கோயில். எப்படி உடைச்சார் நதி அப்படின்னா? ஃப்ரீ கோ திரும்பினா அது வந்து இப்ப எனக்கு வந்து அப்போ நீங்க பாப்பீங்க ஏன்னா ஈசன் ஃப்ரீயா இருக்காரு. ஆமா நம்ம இருக்கே வந்து நல்லது திருப்பியும் லொக்க போட்டு போனா நீ போனா என்னோட எதை மாத்திருக்கீங்க. இந்த பறந்து மாத்திருக்கேன். அதை நீங்க போயிட்டீங்க. நீங்க கொஞ்சம் பிடிச்சு பிடிப்பீங்க. பாரதியை என்ன செய்ய தெரியுமா? ரெண்டு மாத்திட்டு உங்களுக்கு எல்லாம் போச்சு. பேரு கேட்டு போயிருப்பேன். பறிஞ்சு அதுக்காக நீங்க இப்படியே செய்துட்டு போயிட்டாங்க. பெரிய நீ என்ன கண்டது வருங்காலத்தில் செய்துட்டு போகும். முடிஞ்சது. நான் வச்சுட்டு போகிறேன் ஈசன். அப்ப நீங்க மாற்றக்கூடாது ஈசன் அங்க அந்த இதெல்லாம் மாற்றி வச்சிருக்கீங்க. சிவன் சொத்தை எல்லாம் முடிச்சோம். இது என்னடா விதைச்சு நஞ்சு நேற்று வந்து நான் நைஸா வாழ்த்து கைதட்டா ஆன்மீகவாதி கைதட்டு உண்மைப்படுத்த கைதட்டுறாங்க. அது கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு மாதிரி அனைத்து உண்மைதானுங்க. பாவம் தெரியாத அதையா வந்தவர்கள் அடிக்கலாம். ஆமா சின்ன பையன் சின்ன இல்ல அறியவில்லை. அவன் எழுதி இருக்கிறான் என்ன முடியவில்லை. முடித்தது இப்ப மலேசியாவில் எடுத்தாலும் தெரியும். அப்ப அதுக்குள்ள பார்த்து சொல்ல முடியுமோ? ஏன்னா அங்க முடியாம அடக்கி வச்சுக்கிறாங்க. எல்லாம் சொத்தை சேர்த்து நகையை சேர்த்து இந்தியாவில் வச்சு உள்ளுக்கு பவுனு தாண்டி கோயில். என்ன சாமி இவ்வளோ தூரம் நீங்க பேசுறீங்க? இந்த என்கிட்ட வந்திருக்கிற ஒரு 40-50 பேர் இந்த போன ஒரு 2 மாசத்துல 40 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. குருகுலத்துல முறையா கத்துக்கணும் வந்து செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சரி ரைட்டு எங்க இருந்துப்பா வந்தீங்க அப்படின்னா ஆர்பிடில இருந்து வந்துடுறேன். வீட்டோ பாடணும். ஆர்பி யாருக்கு கொடுத்தாரு? வீட்டோ பாடணும். வீட்டோ பாடணும் ஃபர்ஸ்ட் சிசியர் மலேசியா. யாருக்கு? வீட்டோ பாடணும். யாருக்கு சிசியர்? ஆர்டிரிய ஃபர்ஸ்ட் ஆத்தர் மலேசியாவில் இருந்தார். அவர் நீங்களா? அவர் ஓகே. ஆனா அவர் கூட என்கிட்ட வந்து சத்திய தூதா இருக்காரு. ஃபர்ஸ்ட் சிசியர் வந்தாச்சு நீ வரலாம் தான். How God knows? He only answer. சரியான பிசினஸ் சாமியார். என்ன ஒரு அநியாயம் அந்த நாட்டில் நடக்கிறது. அதுதான் என்ன கேட்பாங்க. நான் பேசாம இப்படி போ ஓட்டு மேற்கு கடை கொண்டு போறதானே ஓட்டு கண்ணனுக்கு தெரியுது. இதுக்கு மேலே கண்ணன் சபையில எல்லாம் சொல்லி கொடுக்குறான். இப்போ கண்ணன் தெரியுது உள்ளுக்கு வைக்க பாபா சென்டர்ல போய் இதை பத்தி சொல்லிடுவோம் செஞ்சிருவோம். செய்தாச்சு 5 சென்டர் 10 சென்டர் 1000 பேர் இருந்தது. இப்ப அவன் உள்ளுக்கு வைக்கல. ஞானதானத்தை கொடுத்து விட்டு அன்னதானத்தை திறக்கிற 5 டைம் கேட்டுட்டேன். கவர்மெண்ட் நாளைக்கு இந்த வெராட்டி சென்டர் கூட்டு போட்டு சென்டர் கூட்டு என்ன கேள்வி போறாங்க. ஏன்னா இன்னொன்று வந்தவன் தான் இப்ப என்னோட பேசி கொண்டிருக்கிறாங்க எல்லாரும். பாப்பா சென்டர் இரண்டு நீங்க கலைக்க முடியும் மிஷன் இதெல்லாம் நீங்க முதுகுல அடிச்சு கொண்டு பாப்பாவை மசாஜ் பண்ணி அதெல்லாம் சொல்லல. நீங்க வச்சு உழைக்கிறீர்கள். பாப்பா வச்சு யாரே பாப்பா சித்திரம் கிடைக்கிறது எல்லாம் பழக்கம். This one no நீங்க அழகா வச்சிருக்கீங்க. Just only yes nothing I saw very nice. நான் ட்ரை பண்ணிட்டேன். ஈசனுக்கும் உனக்கும் தான் அடி. இது நடுவுல ஒண்ணு இருக்க கூடாது. அதான் நான் பிடிச்சது. ஈசன் நடுவுல நம்ம கொடுத்து ஏதோ சொல்லி கொடுங்க வழிய அது சொல்லி கொடுத்தாச்சு. அப்ப நீங்க இப்ப கரெக்டா ஈசன் கொடுத்து கொடுங்க. அப்ப நாம இப்ப நான் திறந்து விடுறேன். இத கையை பிடிங்க. Gurukulam already accepted what the Atma Jyoti or Sakti Jyoti is giving the all right methods to the public. So we are the authority now. We say that the Atma Jyoti or Sakti Jyoti from this Tudar is giving the right way to the public to merge with the Eastern. So this way must follow all over the world and all over the country. Merge with Gurukulam and we will conduct you in the divine way. Yes. So we have to work together. We have to combine our knowledge of the spiritual science and ask public go in the right path
and the divine path, and we all together go to the sacred way. The sacred way, all finished. Yes. All So now I am as Guru Amarananda accept your way, and I let people go in your way and go to the right path to go mukti. Very good. But இல்லற மெடிடேஷன். Yes. வேறும்ப வரல. நீங்க நாளைக்கு வந்து கிளாஸ் கொஞ்சம் பேசுங்க. அங்க பேசுங்க. இல்லறத்துக்கு போறவங்க இல்லறத்துக்கு போங்க. இல்லறம் முடிச்சிட்டு இல்லறத்தை மீறி நீங்க இல்லறத்தை திறந்து இல்ல மனைவி இல்ல குடும்பம் இல்ல நீங்க டிவைன் அப்ப ரொம்ப கிளியரா போக முடியாது. அங்கே அந்த பிளாக் ஹோல் வச்சுக்கிறாரு. இது தாண்டி வரும்போது அகந்திரம். நீ சொல்லி கொடுத்துட்டு போ மக்களுக்கு. நீ இருக்க மட்டும் ஞான தர்மத்தை கொடு. அண்டல் இருந்துட்டு நீ போயிடு. நீ என்ன இல்லறத்தை விட்டுட்டு போறதுக்குமா யூ டேக் திஸ் ஒன் நோ ஃபேமிலி இல்ல யூ டேக் இதைத்தான் நம்பி தப்பு பண்ணிட்டாரு. அப்பவே இது இருந்திருந்தா அந்த கல்யாணம் வந்துடாது. ஒருத்தருக்கு வச்சுட்டு அவங்க எல்லாம் தியானத்தினாக போயிருக்கலாம். அப்ப புரிஞ்சிருக்கோம். அப்ப இந்த உபதேசம் இல்லாதனால தான் அவர் பார்த்தார் பாவங்கள் சிற்றும் பதில் இருக்கட்டும் வச்சுட்டார். ஆனா அதே பிரச்சனையா போச்சு. அதே பூமி ஆடுதான். பூமி ஆடுதான். பூமி ஆடுதான். எப்படி ஆடுது? How we can do? பாருங்க, but there is another one. You see, I tell you, bro, this one, I tell you, this one do also no. இது ஏன் தெரியுமா? இது செய்தாலும் பூமி ஆடுதான். ஓ, அதுக்கு தான் கை வைக்க கூடாதுன்றாரு. இதெல்லாம் செய்யக்கூடாது. என்னட்டவா என்னோட இருந்தால் உனக்கு அங்க இடம் இருக்கு. கடைசியில தண்டனை வச்சிருவாரு. அதால தான் உங்களுக்கு இது செய்யக்கூடாது. ஏன் நீ நான் திறந்து வருவேன், நீ போ, உண்ட தப்பாக தான் பார்ப்பேன். அதால தான் செய்ய ஒன்றாரு. அதால தான் பூமி ஆடுதுன்னு சொல்றாரு. ஏகே நீ எப்படி எந்த சக்தி எடுத்து மெட்டையை கொடுக்க முடியும்? ஏன் என் பிள்ளை மேலே வேற தெரியல. அதுதான் வந்து சொல்லித்தரேன். நான் திருப்பி மீண்டும் என் பிள்ளை போல் இது எடுத்து சொல்லாதீங்க. பரஞ்சோதி சபை கையை வச்சு வா 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 என்றது இது சொன்னாரா? கிறிஸ்தவர்கள் சேர்ச்சில் வா வா என்று சொல்லி சுகர் வந்து சாகிறது, காட்டு டைக் வந்து சாகிறதுன்னு சொன்னாரோ? 5 தொழுவு சேர்ந்து போட்டு கடைசியா ஈசனை முன்னுக்கு வச்சு தியானம் செய்யவில்லை. இஸ்பானல்லா இதுதான் சக்கரம் சுத்துது. 5 தொழுவு நான் மக்காக்கு போனேன், எல்லாத்துக்கும் போனேன், சேர்ச்சுக்கு போனேன். கடைசியா ஈசன் என்ன மக்கால பிடிச்சா இஞ்ச கடைசியா சொல்றான் தட்சிணாமூர்த்தி போயிட்டு கடைசி சொல்ல எல்லாரையும் அங்க வர வேண்டாமா, இல்லறத்துல இருந்துட்டு வரட்டா. திருமூலர் சொன்னது ஓகே. அதுக்கு மேல ஈசன் வந்திருக்கா திருப்பி. ஓ நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லா குருகுலங்களும் ஓகே குட் எல்லாம் ஒன்று தான் என்று சுத்தத்தான் பார்த்தீங்க. இப்போ ஒன்று சேர்றதுக்கு எல்லாம் எடுத்துட்டு இதை சொல்லி கொடுத்துட்டு ஒரே குலம் ஒன்றே குலம் தேவை ஒன்று போகிறார் ஈசன். அப்போ என்ன நடக்க போது ஒன்று சேர் நீங்கள் ஈசனால் தயாரிக்கப்பட்டு ஈசனை உருவாக்கி கொண்டு வந்து வச்சு சேர்த்து வச்சுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சொன்னா தான் நடக்கும். ஈசன் வச்சுக்கிறான். இது உண்மை. அதால தான் அந்த ஈசனை கூப்பிட்டு பேச வைக்கிறாரு. அங்கே நின்றுன்றாரு. எல்லாரும் கூப்பிட்டு காட்டு கள்ளச்சாங்க எல்லாத்தையும் காட்டு எல்லாத்தையும் காட்டு அவரையும் பேச விட்டது அதுக்கு தான். என்ன பேர் அவருக்கு? பிருந்தாவனத்தை பேச வச்சதும் அதுக்கு தான். அவரே குடினோடு காட்டுறாரு. பாரு இவன் என்ன செஞ்சுட்டு ஓடுறான்னு யாரை சொல்லி கொடுத்துட்டு ஓடிட்டு ஒளியா மறைஞ்சுட்டு சொல்றான். இது எப்படி திருவிளையாடு? இது நடக்குமா? அப்ப எல்லாரும் நேரே போய் ஒளியா மறைஞ்சாரு. 63 மூலஸ்தானத்துக்கு மறைஞ்சார்கள். அதெல்லாம் பாரு. நான் சிரம்பால பேசிக்கொண்டு கேட்க ஒளியா மறையப்பட்டேன். ஐ குட் பிரேக் தே வாண்ட் டு சீ தென். அப்ப என்ன சொல்ற? நீ இருந்துட்டு வா, நான் தப்பு பண்ணால் இந்த ஜேசனை அடிச்சிருக்கிறார். ஆனா மோசஸுக்கு கடலை பிடிக்க கையை கடைச்சு கடலை பிடிஞ்சுன்னு போதும். மோசஸ் பிடிக்கல. அண்டத்திலிருந்து பேருபத்தில் நான் பிரித்து என்னோட அப்ப என்னோட இதில் சொரிஞ்சா நீங்க அழு. அதுதான் இதை விட்டுட்டு வரட்டேன். என்னோட ஈஸியான விஷயத்தை வச்சுக்கிறார். இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் இது மட்டும் விட்டுட்டு டு டீச் இதை சொல்லி கொடுத்துருக்கலாம். இதுக்கு தான் ஈஸன் தெரியும். அதே இல்லை தப்பித்தவருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது வந்து எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும். அறியாதவங்க நான் வந்திருக்கிறேன், நேர என்னை பிடிச்சி அனுப்பிக்கிறேன், சொல்லி கொடுத்துருவான். எடுக்கிறவங்க நானும் சண்டை பிடிக்க முடியாது. நான் சண்டை பிடிக்க மாட்டேன். வந்திருந்தேன், முடிச்சேன், போயிட்டேன். என்ன பண்ணுவேன்? இப்போ வருவேன், போயிடுவேன். ஆனால் எப்படி நடந்திருக்கிறாரு நீ கேட்டீங்க. இப்போ என்ன எவ்வளவு காசு இருக்குது, எவ்வளவு எப்படி நீ வந்தான்னு கேட்குறேன். ஆனால் இவ்வளோ நாள் சூக்கமாக நடந்திருக்கிறார். நானும் பிஸ்னஸ் மேன், எல்லாத்தையும் பறிச்சிட்டு செக் பண்ணுறேன். நீ எந்த கயத்தில் எந்த காலத்தில் நீ போய் வா. அப்போ தான் உலகம் தெரியுமோ இது ஏதோ ஒரு ஆள் மூவ் பண்ணுறார் மேலேருந்து. நான் மூவ் பண்ணுறது மக்களுக்கு தெரிய வேண்டும். நீ காசு வேண்டாது. ஐயோ அப்போ உங்களுக்கு தெரியும். நீ கேட்டீங்க அப்போ நான் யார் மூவ் பண்ணது? அவரெல்லாம் மூவ் பண்ணிக்கல. அப்போ அவர் கொடுக்க
இன்னும் தச்சனை தான் அது 9 சக்கரம் தச்சனை இப்போ தெரியல முடிக்கலையே அவ கேட்டியோ இடையில விட்டு போனால் கர்மா அவன் வந்து இடையில விட்டு அவரை போகிறான் அது பெரிய கர்மா இருக்கு யூ நாட் கம்ப்ளீட் யூ கம் டு டேக் மணி வந்ததே எல்லாம் கம்ப்ளீட் ஆகி தூதராக திறக்கிறாங்க அவன் கோபம் சக்கரா இப்போ இங்கே இருக்கிறவங்க பூரா இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு வர்றவங்க பூரா எல்லாம் முடிஞ்சவங்க இல்லை அது கொஞ்சம் பேர் இருக்கிற திறப்பினா கொஞ்சம் பேர் எல்லாம் அப்பா அம்மா திறக்க போயிடுது வீட்டில் சொல்லி கொடுத்துட்டு கூட்டிட்டு பிள்ளைய கோயிலுக்கு கோயில் ஏற்றுக்கொள்ள ராயசூரி கோயில் ஒன்றும் பண்ண முடியாது வருவாங்க பூஜை முடிப்பான் ஐயர் எல்லாம் வந்துடுவாங்க 5 பேர் 50 கொடுத்துட்டு இருப்பாங்க என்னடா இது ஓகே சரி கிரியே யோகம் அதில் ஒரு ஐயர் பிடிச்சி கேட்டாரு நீ என்ன செஞ்சுட்டு போற திருநூறு பொட்டு போட்டு சொல்லி பூனை போட்டு இவனை வச்சு கேட்டிருக்கான் கேட்டேன்னு சொல்லியிருக்காரு நானவன் கண்ணுமாய் அழிச்சிட்டு போகுது அதுக்கே முடியாது கேட்டான் பிறகு கேட்டான் பொட்டு நான் சந்திரவாத பொட்டை வச்சுட்டு தான் பொட்டு போடுறதை கேட்டேன் நான் இன்னும் பொட்டு போடுறது நான் சந்திரவாசனம் கேட்பேன் அவள் தியானிச்சு நான் சந்திரவாசனம் வந்துட்டு நான் போகிறேன் ஆனால் இந்த பூணில் ஏன் போடுறீங்க விநாயக வாசனம் இந்த பூணு தான் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் சித்தத்துக்கு வருத்தே வெளியே பிறகு கேட்டாங்க பொம்பளை அர்ச்சனை பண்ண கூட பொம்பளை இருக்குது அந்த ஐயா பொம்பளை அம்மனுக்கு தான் நீ அர்ச்சனை பண்ற அம்மன் அம்மன் அர்ச்சனை பண்ண முடியும் ஓகே அவர் பாயை பற்றி கொண்டு அப்போ ஐயர்லாம் பையன் என்ன கண்டா கோயில் ஐயர் என்ன கண்டா உடனே ஓடிடுவாங்க ப்ரோ நீ தான் நிறைய திறக்க முடியாது உன்னை திறந்து சொல்லி கொடுத்தா காது இருந்தேன் நீ செய்ய வேண்டியது நான் செய்யணும் இன்னைக்கு எனக்கு 8 மணிக்கு இங்கே ஒரு கிளாஸ் 8 மணிக்கு 9:30 மணி சேம் டைம் அப்போ என்ன செய்வோம் உங்கள் பொண்ணு இப்போ படிக்கிற பொண்ணு இந்த டாக்டர் ராஜன் சொன்னீங்களா அந்த டாக்டர் ராஜனோட ஒய்ஃப் இந்த கிளாஸ் இருக்கிறாங்க காலையில் வந்துட்டு போயிட்டாங்க 8 மணிக்கு வந்தாங்க 8 o'clock 8 o'clock 9:30 சூசன் வந்துட்டு போகிறாங்க மூச்சு வயசு கொடுத்தாங்க எல்லாம் நம்ம இங்கே ட்ரெடிஷ்னல் யோகா இப்போ நான் சொன்னேன் இல்லையா சூரிய நமஸ்காரம் ட்ரெடிஷ்னல் வேல அந்த அசாங்க யோகத்தில் சொல்லி கொடுக்குறோம் அதெல்லாம் கற்றுட்டு போகிறாங்க அங்கே சொன்னாங்க இந்த மாதிரி நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் நான் அங்கே போகிறேன் நைட்டில் ஒரு கிளாஸ் வைக்கிறேன் செகண்ட் செஷனு புதுசாக வர்றவங்கெல்லாம் வருவாங்க அப்போ நான் சொன்னேன் நான் அங்கே போகிறேன் நீங்கள் அங்கேயே போங்க நீ காலை ஒரு தடவை வந்தால் போதும் இன்னைக்கு அங்கேருந்து இங்கே போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை நீங்கள் நல்லா தெரியும் அங்கே போய் கற்றுக்குங்க பாருங்க நீங்க அவங்க எல்லாம் அவர் திறப்பான் அவர்கிட்ட ஃபினிஷ் பாருங்க திருப்பி திருப்பி போறீங்க திருப்பி வெரி குட் அப்போ ஈஸி சொன்னா போச்சு எவ்வளவு தூரம் போல தன்மை இருக்கு பாருங்க அப்போ அதான் நீங்கள் சூசனை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சார் தான் பிரச்சனை இல்லை நீ கிளாஸ்க்கு வர வேணான்னு நீ போ அங்கே போ அவர்கிட்ட போ சக்தி பாருங்க இது பெருந்தன்மை இல்லையோ ஏன்னா நீங்கள் அன்றைக்கு வந்தபடியாலும் பார்த்தபடியாலும் உங்களுக்கு ஊசியன் குணத்தை நம்ம சேர்ந்து போவோம் இது கிடைக்காது பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு ஈசனுக்கு என்ன தருவான் தெரியுமா உனக்கு மேலும் ஒரு படி ஏற்றிடுவான் இந்த உபதேசத்தை சொல்லிக் கொடுத்தாலே உங்களுக்கு மேற்படி உபதேசிப்பான் ஈசன் வந்து சொல்லிட்டாங்க நேர ஈசன் வந்து உங்களை அழைக்கவில்லை அதனால தான் சொல்லி கேட்டேன் இப்போ இந்த தசாங்க யோகத்தை உங்கள் ஜனங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அந்த சூரிய நமஸ்காரத்தை கம்ப்ளீட்டாக சொல்லி அவங்க செய்யறாங்க சூரிய நமஸ்காரம் ஏன்னா இந்த இன்டர்நெட்டில் பார்த்து அதில் வர்ற அந்த அதெல்லாம் புத்தகம் புக்கில் நீங்கள் பயிற்சி முடிஞ்சா உங்களுக்கு சொல்லி கொடுங்க புக்கில் ஃபுல்லாக போட்டு சூரிய நமஸ்காரம் சகலம் செய்கிறாங்க ஆனால் இங்கே கொஞ்சம் நினைக்க விடுறோம் கூட சொல்லிக் கொடுங்க யோகா தான் சொல்லிக் கொடுங்க அவர் யோகா இங்கே மேடம் சேர்த்து கொடுங்க யோகா சொல்லியிருக்கேன் நான் தடையில்லை போச்சுருக்கேன் மக்கள்லாம் வந்துடுவாரு அதெல்லாம் அங்கே அனுப்புறேன் ரெண்டு பேரும் மேட்ச் பண்ணா வெரி குட் சம்திங் வெரி குட் யோகா மட்டும் அனுப்புறேன் உலகம் ஃபுல்லாக மக்கள் யோகா யோகா ஆமாம் என்ன சூரிய நமஸ்காரம் ஓகே குட் சம்திங் கேன் பி ஹேப்பன் இன் ஹெல்த்தி வே யோகா குட் மெடிடேஷன் ஐயாட்ட போங்க சக்கர நாலு வெரி குட் யோகா அனுப்பிடுவோம் நீங்கள் யோகா அங்கே எல்லா இடங்களும் சொல்லி கொடுங்க அதுக்கு நான் பிரச்சனை இல்லை யோகா நீங்கள் கிளாஸ் போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா பீப்புள் வில் நோ Gurukulam will recognize with our Sakti Jyoti will recognize by the Gurukulam, and we all same. We are one family. But yoga that government yoga. Don't put mantra in it. Yes, nothing. Only yoga. Only yoga. You see, here any mantras is right. No, very good. Very good. Kya kudunga? Yoga anda ella makkalum ella edathum solli kodukanga. Aama. Appo ella edathum yoga solli kodukanga. Yes. Yoga sanam யோகா இருந்தால் தான் உடம்பு உடம்புனால யோகா செய்து நான் சொல்லிக் கொடுத்த யோகா அப்போ என்னென்னால முடியாது நீங்கள் சொல்லிக் கொடுத்துருங்க அப்போ யோகா இங்கே போகும் மற்ற யோகாலாம் போட்டு போட்டு ஈஸியாக தைக்கிறான் இதை யோகா நடத்திட்டு எத்தனை யோகா சொல்லி கொடுப்பீங்க மொத்தம்
112 யோகா சொல்லுவாங்க. ஆனால் 112 செய்வாங்களா? செய்ய முடியும். அப்போ என்ன செய்யணும்? ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்கள் ஒன்றும் செய்யணும். நான் சொல்கிறது ஒரு 10 யோகா இருக்கு, அதை மட்டும் சொல்லி கொடுங்க. வலுவான யோகா புக்கில் இருக்கு, நான் தரேன். அவ்வளோ சூரிய நமஸ்காரம், சந்திர நமஸ்காரம், இந்த யோகா அவ்வளோதான் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இங்கே இதுதான் என்னுடைய யோகா நான் வச்சுட்டு போகிறேன். ஏன்னா நம்ம தியானம் கூட செய்கிறாங்க, சக்கரம் வெட்டி பண்ணிட்டா யோகா. ஏன் யோகா செய்கிறோம்? யோகா செய்கிறதே சக்கரம் அழுப்பி பிரணாயகம் மாறுறது செய்கிறோம், தயார் பண்ணுறது செய்கிறோம். ஆனால் செய்யக்கே பெறும். அப்போ சக்கரம் வெட்டி பண்ணிடுறதுக்கு ஒரு லமான யோகா கூட செய்தால் யூ ஹேவ் ப்ராப்ளம். யூ கம் டு கோ டு லைக் மீட்டர் ஒரு வித்தியாசம் தான். அது எனக்கு தெரியும். அன்றைக்கு டியூஷனுக்கு இங்கே வந்தது எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன், பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், அவர் இங்கே போயிட்டா என்னோட மாற்றம் இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஐ நெவர் ஹீட்டெல்லாம் ஈனோஸ் ஐட்டல் பெண் எங்கே செய்கிற இடத்தையும் வந்து பார்த்துட்டு போகிறார். ஐயோ இது பெரிய பிரச்சனை. எனக்கு தெரியும், நான் சொல்லிடுறேன், உங்களோட மனம் குத்தக்கூடாது. அப்போ நீங்களே சொல்ல வைக்கிறார். இல்லை எனக்கு எதுலேயுமே வித்தியாசம். வெரி குட். அதான் அதுதான் ஈஸின்னு சொல்கிறாங்க. இல்லை கட்டிக்காரன் வெரி குட். ஏன்னா மற்ற மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, போகாதீங்க நான் சொல்லி கொடுக்குறேன், ஸ்டில் நாட் ஃபினிஷ், ஸ்டில் மூச்சு குறையல படி அந்த அவாக்கு மூச்செல்லாம் குறையும். ஃபுல்லாக தெரியும். ஃபுல் எவ்வளோ டாக் வித் மீ ஃபேஸ்புக்கில் இருக்கிறான். என்ன இருக்கீங்க பாருங்க. இந்த பிளேஸ் இதை நீங்கள் வாங்க. பெருந்தன்மை வேணும் சாமி. பேரும்பா பெருந்தன்மை. பெருந்தன்மை இல்லை உனக்கு, நீ அவங்ககிட்ட போவாதேன்னு சொல்கிறேன்னா உங்கள்கிட்ட ஈஸின்னு இல்லைம்மா. இப்போ நான் இங்கே இருக்க, நீங்கள் இங்கே இருக்கு, மான்கோல் இருந்து நீங்கள் கீழே இருந்து கேட்குற ஈசன் அப்படி தான் கிடைக்கும். இப்போ நான் எங்களுக்கு நெத்திக்கத்தை வந்து சுவிட்சத்தை வந்து விட்டேன், திறந்து விட்டுட்டு சக்கரம் வந்து ஆக்கினார். இப்போ என்ன சொல்கிறாரு, ஆல்ரெடி இருக்கு, நிமித்தி நேராக விட்டா மூச்சு குறை. தென் நீங்களும் கூட இதை சொல்லிக் கொடுத்தா எப்படி என்னோட வந்து தெரியும். அப்போ அதுதான் நாளைக்கு வந்து நீங்கள் பேசுங்க, அங்கே பேசுங்க. கம் டாக். உலக சமண ஆலயத்தில் பார்த்தோம், பேசுங்க. ஒன்று பயப்படுறாள் சூசன் வந்து கேட்கும்போது அந்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி 2 பேர் பிடிச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோ இந்த பொண்ணு பிடிச்சிச்சுல ஃபோட்டோ, அது நீங்கள் எனக்கு அனுப்பி விட்டீங்க. நான் அதை வந்து இங்கே அனுப்பி விட்டேன் என்னோட குரூப். ஐசன் திருவிழா இது 255 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் தான் பிறகு அந்த வாட்ஸ்அப் குரூப் முடியுது. அந்த குரூப்புக்கு அனுப்பணும். எவ்ரிபடி இவரு நம்மளோட மாஸ்டர் ஆச்சான்னு சொல்லிட்டு தேர் கால் மீ, மாஸ்டர் இவங்க யாரு, இவருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க அவங்க மாஸ்டரு நமக்கு தெரியக்கூடாது, நம்ம மாஸ்டர் அவங்க தெரியக்கூடாது. இது ஒன்றும் ஈசன் ஒருத்தன் தான். ஈசன் தான் கொடுக்குறான். ஒருவன் தான் வேற வேறையா இருக்குது. ஈசன் தான் சொல்லி கொடுத்தான். உங்களை ஈசன் அவன் தானே, அவனை தான் நம்ம காட்டுறோம். நீங்கள் சொல்லுங்க யார் சொல்லி தந்தது? ஈசன். அப்போ ஈசன் ஜாயின் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஈசன் நடக்க போகிறோம், நீங்கள் எதை பேசுவோம். நீங்கள் இன்னைக்கு அங்கே போய் பேசுனீங்கன்னா குருகுலம் கொண்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அங்கே போகிறது எனக்கு தெரியக்கூடாது, யோகாக்கு அங்கே போங்க, மெடிடேஷன் கேட்குவாங்க. I don't mention, I don't stop. இது வந்து சக்கரத்தில் யோகா போய் செய்யுங்க. யோகா நடக்கணும். யோகா செய்யாமல் இப்படி சாப்பிட்டு நான் யோகா சொல்லி சின்ன யோகா சொல்லி இந்த யோகா அதை வந்து சிறப்பு சொல்லிட்டு மார்னிங் இது செய்யணும். 5 தியானம் சொல்லிக் கொடுத்துருக்கோம். 5 யோகா எல்லாரும் சொல்லிக் கொடுத்தாரு. எல்லாம் புக்கில் எல்லாம் செய்வாங்க. சில பேர் பஞ்சம் செய்ய அப்புறம் நான் இடையில உங்களுக்கு காசு வராது குறைஞ்சா செய்வாங்க. அவ எல்லா தப்பு வச்சுட்டு நான் தியானம் செய்ய ஈஸி இதுதான் செய்ய யோகா. யோகா செய்ய தெரிஞ்சுங்க. யோகா செய்யாட்டி சரிதான் முடிக்கலாம் இருக்குதுன்னு தானே. அப்போ யோகா செய்யத்தானே ஒன்று மட்டும் சொல்லு. யோகா வேணும் யூடியூப். நான் இந்த புத்தகத்தை உங்களுடன் நாளைக்கு பாருங்க ஒப்படைக்கிறேன். அந்த புத்தகத்தை நான் உடலுக்கு நாளைக்கு போட்டு